ஹாய் ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு வாய்ஸ் மெசேஜ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு வைடாக செட்டிங்காக இமோ, டெலிகிராம், இன்ஸ்டாகிராம், மெசஞ்சர் மாதிரியான நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணாலும் அதிகமான யூசர்ஸ் வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ணுறாங்க. நார்மலாக நம்மளோட ஃபோனில் வாட்ஸ்அப் மெசேஞ்சர் மற்றும் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் தாங்க யூஸ் பண்ணுறோம். ஆனால் வெறும் 3 வாட்ஸ்அப் இல்லைங்க, மொத்தமாக 21 வாட்ஸ்அப் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அது நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போக முன்னாடி இதாங்க என்னோடய ஃபஸ்ட் யூடியூப் வீடியோ. ஸோ கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடுங்க. ஓர் உங்களோட ப்ரௌசரில் www.voicemessage.tk அப்படின்னு டைப் பண்ணி இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடுங்க. அதுக்கு பிறகு இந்த வெப்சைட்டில் உள்ள 21 வாட்ஸ்அப் ஏபிகேஸ் ஃபார் ஆண்ட்ராய்ட் யூசர்ஸ் நியூ அப்டேட்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் போஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்ஸ்அப் நேம் லிஸ்ட்டோட வாட்ஸ்அப் டவுன்லோட் பண்ணுற லிங்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு லிங்காக கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு வாட்ஸ்அப் டவுன்லோட் பண்ணி அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான வாட்ஸ்அப்பை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் எப்போ வாட்ஸ்அப் சூஸ் பண்ணிக்கொள்கிறேன். அதில் கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஹியர்னு ஒரு லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேக்கேஜ் இன்ஸ்டாலர்னு எனக்கு வந்துருக்கு. சில ஃபோனுக்கு இன்ஸ்டால்னு மட்டும் இருக்கும். ஸோ நீங்கள் பேக்கேஜ் இன்ஸ்டாலர் நான் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக டவுன்லோட் ஆகும். ஸோ கூகுள் ட்ரைவ்லேருந்து ஃபுல்லாக டவுன்லோட் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்கலாக செட்டிங் எக்ஸஸ் கேட்கும். ஸோ நீங்கள் செட்டிங்குள்ளே போய்க்கோங்க. அன்னவுன் செட்டிங் அதை அலோவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் இருக்குது, இன்ஸ்டால் கிளிக் பண்ணிக்கோங்க. அது ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆன பிறகு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ உங்களோட மெனுக்குள்ளே போய்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ண அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகியிருக்கும். நான் இதே மாதிரி இந்த ஃபோனில் 21 வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதான் அந்த ஸ்க்ரீன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பட் உங்கள் டேட்டாஸ்க்கு நான் பொறுப்பேற்றுக்க முடியாது. ஏன்னா இந்த வாட்ஸ்அப்போட செக்யூரிட்டி லெவல் மற்றும் ஃபீச்சர்ஸ் ஏன் இதை ப்ளே ஸ்டோரில் அப்லோட் பண்ணல, இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கிட்டு நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும்.